అసలు సౌలు యొక్క ప్రణాళిక ఏంటి? సౌలు పౌలుగా మార్చబడక మునుపు అతని ప్రణాళిక ఏంటి అని ఆలోచన చేస్తే, దేవుని ప్రజలను చంపడమే தன பிராணாதாரம் அனுக்குனாடு. உண்மையிலேயே பவுலோட நோக்கம் தான் என்ன? சவுல் பவுலா மாறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையின் நோக்கம் தான் என்னன்னு பார்த்தா, தேவனுடைய ஜனங்களை கொல்றதையே ஒரு பொழப்பா நடத்திக்கிட்டு இருந்தாரு. అంటే ఒక్కొక్క రోజు ఉదయం లేవగానే ఇవాళ యేసయ్యను వెంబడిస్తున్న ఆరాధిస్తున్న వారిని చంపేస్తే ఈ రోజుకి ఇంకా నా పని మిషన్ అకంప్లిష్డ్, నా పని అయిపోయినట్లే, ఇంక ఈరోజు నేను హ్యాపీగా సాటిస్ఫైడ్గా ఉండగలను అనే ఆలోచన విధానంతో బ్రతికిన సౌలు దేవుడు తన పట్ల కలిగి ఉన్న ప్రణాళికను తెలుసుకున్నాడు. చూడండి, అపోస్తల కార్యగ్రంథము 9వ అధ్యాయము 15-16 வசனங்கள். அப்பனா ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோன்னு இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறவங்கள, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்கள கொன்னுட்டோம்னா இன்னைக்கு நம்ம வேலை முடிஞ்சது, மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. அதுக்கப்புறமா அந்த நாள்ல நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சவுலு தேவன் தன்னை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை அறிந்து கொண்டார். பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். Saul's plans were entirely different from God's plans. అవునా కదా? சவுலுடைய திட்டங்கள் முற்றிலுமாக தேவனுடைய திட்டத்திற்கு எதிரானதாய் இருந்தது. ஆமாவா இல்லையா? సౌలు తన జీవితము కొరకు వేసుకున్న ప్రణాళికలు దేవుడు తన పట్ల వేసుకున్న ప్రణాళికకు చాలా చాలా విభిన్నంగా వ్యత్యాసంగా ఉన్నాయి. சவுல் தன்னோட வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் தேவன் சவுலோட வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் முற்றிலும் வேறுபாடானதா, எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாம மிகவும் வேறுபட்டதா இருந்தது. కానీ దేవుడు సౌలును దర్శించినప్పుడు సౌలు ఇంకా దేవుని చేతిలో ఒదిగిపోయాడండి. నీ ప్రణాళిక ఏంటో అది నెరవేర్చుకో ప్రభా, ఇక నా ప్రణాళికలన్నీ నేను ప్రక్కన పెడతాను. ஆனா ஆண்டவர் சவுலை தரிசித்த போது சவுல் தன்னோட வாழ்க்கையை ஆண்டவரோட கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களோட நோக்கம் எதுவோ அதை மாத்திரம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, என்னோட நோக்கத்தை எல்லாம் நான் தள்ளி வச்சிடறேன்னு பவுல் சொன்னாரு. సౌలు ప్రణాళికలు అనేక మందిని బాధించటము, అనేక మందిని ద్వేషించటము, అనేక మందిని సంహరించటం. కానీ దేవుని ప్రణాళిక ఏంటంటే దేవుని ప్రతినిధిగా ఆయన వాడబడాలని, అనేక మంది రాజుల ఎదుట, అధికారుల ఎదుట దేవుని రెప్రజెంట్ చేసే ఒక సాధనంగా సౌలు వాడబడాలని దేవుని యొక్క ఉద్దేశము, దేవుని యొక్క ప్రణాళిక. சவுலோட நோக்கம் என்னன்னா அநேகம் பேரை காயப்படுத்தணும், அநேகம் பேரை அழிக்கணும், அநேகம் பேரை வெறுக்கணும். ஆனா ஆண்டவரோட நோக்கம் என்னன்னா அநேகருக்கு முன்பாக தேவனுடைய பிரதிநிதியா பவுல் பயன்படுத்தப்படணும் அப்படின்றதுதான். அநேக ராஜாக்களுக்கு முன்பாக, அநேக அதிகாரிகளுக்கு முன்பாக தேவனை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கருவியா பயன்படுத்தப்படணும் அப்படின்றதுதான் பவுல குறித்த தேவனுடைய திட்டமும் தேவனுடைய உத்தேசமா இருக்கு. ప్రియమైన దేవుని బిడ్డ, నీ పట్ల దేవునికి ఒక ప్రణాళిక ఉంది. ఏ ఇద్దరి పట్ల సేమ్ ప్రణాళిక ఉండదండి, గుర్తుపెట్టుకోవాలి. பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எந்த ரெண்டு பேரை குறித்தும் ஒரே நோக்கம் இருக்காதுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ఏ ఇంటిలో ఎంతమంది పిల్లలున్నా వారిలో ఏ ఇద్దరి విషయంలో దేవునికి సేమ్ ప్లాన్ ఉండదండి. అక్కైనా, చెల్లైనా, అన్నైనా, తమ్ముడైనా, నో, గాడ్ హ్యాస్ అ వెరీ వెరీ యూనిక్ ప్లాన్ ఫర్ ఈచ్ అండ్ ఎవ్రీ వన్. ஒரு வீட்ல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அதுல எந்த ரெண்டு பேருக்கும் கூட ஒரே திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்க மாட்டாருங்க. அக்காவா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் ஒரே திட்டம் கிடையாது. ஆண்டவர் தனித்துவம் நிறைந்த ஒரு யூனிக்கான பிளான ஒவ்வொருத்தருக்காகவும் வச்சிருக்கிறாரு. ఏ ట్విన్స్ నా మీరు తీసుకోండి, ఏ ఇద్దరు ట్విన్స్ జీవితం కూడా ఒక రకంగా ఉండదు. ఖచ్చితంగా వారి జీవితంలో ఉండే ప్రత్యేకత, వ్యత్యాసాలు ఉంటాయి. వీరి జీవితంలో ఉండే ప్రత్యేకతలు, వ్యత్యాసాలు. డోంట్ ట్రై టు కాపీ ఎనీవన్. ఎవరిని చూసి పుల్లింగ్ చూసి నక్క వాత పెట్టుకున్నట్టు పెట్టుకోవద్దు. எந்த ட்வின்ஸை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எந்த ரெண்டு ட்வின்ஸோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒருத்தங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரியும் இன்னொருத்தங்களோட வாழ்க்கை இன்னொரு மாதிரியும் தான் இருக்கும். யாரையும் பார்த்து நீங்க காப்பி அடிக்காதீங்க. புலிய பார்த்துட்டு நரி தன்னோட உடம்புல கோடு போட்டுக்கிட்ட மாதிரி பண்ணாதீங்க. నీ పట్ల దేవుని ప్రణాళిక ఏంటో తెలుసుకోవాలి. ప్రభా, నీ ప్రణాళిక ఏంటి నా పట్ల?
నీ ఉద్దేశం ఏంటి నా పట్ల, నీ ఉద్దేశాన్ని నేను గ్రహించే కృప నాకు ఇవ్వు, నీ ప్రణాళికను నేను ఎరిగే కృప నాకు ఇవ్వు. ఐ వాంట్ టు నో యువర్ ప్లాన్ ఫర్ మై லைஃப். உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, என்ன குறித்த உம்முடைய நோக்கம் என்ன, என்ன குறித்த உம்முடைய உத்தேசம் என்ன, உம்முடைய உத்தேசத்தை தெரிஞ்சுக்கிற கிருபையை எனக்கு தாங்க, உம்முடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிற கிருபையை எனக்கு தாங்க, என்னுடைய வாழ்க்கை குறித்த உம்முடைய திட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. సౌలు దేవుని ప్రణాళిక తెలుసుకున్న తర్వాత పౌలు ఐఎమ్ ష్యూర్ హీ వాజ్ అమేజ్డ్. ప్రభువా, ఇంత ప్రణాళిక ఉందా నా మీద నీకు? சவுல் தன்னோட வாழ்க்கையை குறித்த தேவனுடைய நோக்கத்தை அறிந்த பிற்பாடு அவர் நிச்சயமா ஆச்சரியப்பட்டிருப்பாரு. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை குறித்து நீர் இவ்வளவு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறீரா என்று ஆச்சரியப்பட்டிருப்பாரு. ప్రపంచం అంతా తిరిగి నిన్ను ప్రకటించాలని నీ ప్రణాళిక ఉందా నా పట్ల? నేను ఎప్పుడు అనుకోలేదయ్యా. నేనేదో నా సొంత ఆలోచనలతో నీ ప్రజలను హింసిస్తూ ఇదే ప్రాణాధారంగా చేసుకొని బ్రతికాను, కానీ నువ్వు నన్ను ఇంత గొప్ప సాధనంగా నువ్వు వాడుకోబోతున్నావని సౌలు పౌలుగా మార్చబడిన తర్వాత దేవుడు తన జీవితం పట్ల కలిగి ఉన్న ప్రణాళికను ఎరిగి ఆయన ఖచ్చితంగా ஆச்சரியப்படுண்டாడు. உலகமெல்லாம் திரிந்து உம்மை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று என்னை குறித்த உம்முடைய நோக்கம் இருக்க ஆண்டவரே. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டவரே. நான் ஏதோ என்னோட சொந்த எண்ணத்தின்படி உம்முடைய ஜனங்களை அழிக்கிறதையே ஒரு பொழப்பா நினைச்சிட்டு இருந்த ஆண்டவரே. ஆனால் நீரோ என்னை இவ்வளோ பெரிய கருவியா பயன்படுத்தணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களே ஆண்டவரேன்னு சவுல் பவுலா மாறினதுக்கு அப்புறம் தன் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டு தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டு போயிருப்பார். ప్రియమైన దేవుని బిడ్డ, నీవు నీ జీవితం కొరకు వేసుకునే ప్రణాళికల కంటే దేవుడు నీ జీవితం కొరకు వేసే ప్రణాళికలు చాలా 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 గొప్పవి, చాలా గొప్పవండి. గాడ్ హ్యాస్ బిగ్ ప్లాన్స్, గాడ్ హ్యాస్ గ్రేట్ ప్లాన్స్. பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க உங்க வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டத்தை விட தேவன் உங்க வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டம் மிக 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 உன்னதமானது. தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக மிகப்பெரிய திட்டங்களை, மகா பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். నేను చిన్నప్పుడు డాక్టర్ 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 అనుకునేదాన్ని. நான் சின்ன வயசுல இருக்கும்போது டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னே நினைச்சிட்டு இருப்பேன். పేరుకు ముందు డాక్టర్ కాదు, 10th చదవక ముందే డాక్టర్ అని రాసేసుకునేదాన్ని. ఎందుకంటే అంత పిచ్చి, డాక్టర్ అయిపోవాలని. 10th படிக்கிறதுக்கு முன்னாடியே பேருக்கு முன்னாடி டாக்டர்னு எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா அவ்வளவு பைத்தியம் டாக்டர் ஆகணும்னு சொல்லி. అది కాస్త ఇంటర్మీడియట్ లో జాయిన్ అయ్యేటప్పుడు మా డాడీ అన్నారు ఎంపీసీ రాయి అన్నారు. అదేం డాడీ, నేను బైపీసీ అని ఫిక్స్ అయ్యాను కదా. నువ్వు బైపీసీ అంత కష్టపడలేవు కానీ ఎంపీసీ రాసే. నేనేంటంటే ఓవర్ కాన్ఫిడెన్స్ అనమాట. ఒకసారి చదివితే వచ్చేస్తాయి, ఎక్కువసేపు చదవను. కాసేపు అలా చదివేసి బుక్కులు తిప్పేసి ఆడుకుంటూ ఉండేదాన్ని. మా మమ్మీ డాడీ వచ్చి చదివావా చదివావా అంటే, కావాలంటే ఏమని అడగండి డాడీ నేను చెప్పేస్తా, కావాలంటే ఏమని అడగండి, బుక్లో ఏ మూల ఏమని అడగండి చెప్పేస్తాననేదాన్ని. నా కాన్ఫిడెన్స్ చూసి వాళ్ళు వదిలేసేవాళ్ళు. అంత బాగా చదివేసిందేమో, మా టైం ఎందుకు వేస్ట్, ఆ టైప్ ఉండేదాన్ని. నీకున్న పరిస్థితికి నువ్వు ఈ బైపీసీ అంటే చాలా కష్టపడాలమ్మా, నువ్వు అలా అలా చదివేసి హ్యాపీగా క్లాస్ ఫస్ట్ తెచ్చేసుకుంటున్నావు, కానీ అట్లా ఉండదు. మెడిసిన్ చదవాలంటే నువ్వు ఎంపీసీ జాయిన్ అయ్యా, సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయ్యాను. I was thinking maybe this is what God has for me. நான் இன்டர்மீடியேட்ல ஜாயின் பண்ணும்போது எங்க அப்பா எம்பிசி எழுதுன்னு சொன்னாரு. நான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட, அப்பா பைபிசின்னு முடிவு பண்ணிட்டோம்லப்பா, எதுக்குப்பா எம்பிசி எழுத சொல்றீங்கன்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, நீ பைபிசிக்கு அவ்வளோ கஷ்டப்பட மாட்ட, நீ எம்பிசியே எழுதிருன்னு சொன்னாரு. நான் எப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். நான் ஒரு தடவை படிச்சா போதும், அது என் ஞாபகத்திலேயே இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். திரும்ப திரும்ப படிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பேன். என்னோட அம்மா அப்பா என்கிட்ட வந்து படிச்சுட்டியாமான்னு கேட்டா நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், எந்த கேள்வியை வேணா கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன். எந்த கேள்வியை வேணா கேளுங்க, புக்ல எந்த மூலையில இருந்து கேள்வி கேட்கறதுனாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். என்னோட கான்பிடன்ஸை பார்த்து அவங்களும் விட்டுருவாங்க, அவ்வளோ நல்லா படிச்சிருக்கும் போல நம்ம பாப்பா, எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தேன்னா உனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீ பைபிசினா ரொம்ப கஷ்டப்படணுமா? நீ இப்படி அப்படி படிச்சு எப்படியோ ஹாப்பியா கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துடுற. ஆனா மெடிசன் படிக்கணும்னா அப்படி இருக்காதுமா, நீ எம்பிசியே படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எம்பிசில ஜாயின் ஆன, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன. நான் நினைச்சேன் ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற வாழ்க்கை இதுதான் போல அப்படின்னு. ఎప్పుడో భవిష్యత్తులో సేవకి వస్తానేమో అనుకున్నాను, కానీ దేవుడు ఇటువంటి ప్రణాళిక నా జీవితం ఎడల కలిగి ఉంటారని నేను ఎప్పుడు కూడా ఊహించలేదు. కానీ సమయం వచ్చినప్పుడు, దేవుని చిత్తం బయలుపరచబడినప్పుడు నాకున్న ఉద్యోగాన్ని నేను గట్టిగా పట్టుకోవాలా, వదిలేసా అంతే. నువ్వేం చెప్తే అది చేస్తా ప్రభువా, నీ ప్రణాళికకు తలొగ్గుతా అంతే. ఐ విల్ జస్ట్
యాక్సెప్ట్ యువర్ ప్లాన్ ఫర్ మై లైఫ్. దేవుని ప్రణాళికకు మన జీవితంలో అంగీకారం చూపించడమే మొదట అడగండి. ఆ మొదట అడుగు నువ్వు వేయాలి, నెక్స్ట్ అడుగులన్నీ దేవుడు ఏం చేస్తాడు. ఒకసారి స్తోత్రం చెప్దాం. హల్లెలూయా. எப்பயோ எதிர்காலத்துல ஊழியத்துக்கு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையை குறித்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வச்சிருப்பாருன்னு நான் என்னைக்குமே நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா ஆண்டவர் குறித்திருந்த நேரம் வந்தபோது, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தின போது, எனக்கு இருக்கிற நல்ல உத்தியோகத்தை நான் அப்படியே கட்டியா பிடிச்சுக்கல, அதை விட்டுட்டேன், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் ஆண்டவரே. நான் வெறுமனே நீர் என் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய திட்டங்களை நம்ம வாழ்க்கையில நாம அங்கீகரிக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய முதல் படி. அந்த முதல் படியை மட்டும் நீங்க வச்சா போதும், மத்த எல்லா அடுத்தடுத்த படிகளையும் ஆண்டவரே உங்களுக்காக வைப்பார். ஒரு முறை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. దేవుని చిత్తము దేవుడు బయలుపరిచినప్పుడు ఆయన చిత్తాన్ని అంగీకరించి విశ్వాసముతో విధేయతతో ఎస్ లార్డ్ ఐ విల్ ఫాలో, ఐ విల్ ఒబే, నేను వింటానయ్యా నీ మాట అని విధేయతతో మొదట అడిగే నువ్వు వేయాల్సింది. ఆ తర్వాత అడుగులన్నీ ఎవరు వేస్తారండి? దేవుడు వేయిస్తారు. ఆయన అడుగులు వేయిస్తా ఉన్నప్పుడు అనిపిస్తుంది, నేను ఇంత దూరం వస్తాను అనుకోలేదు, నేను ఎక్కడ ఆగిపోతా అనుకున్నా, ఇంత దూరం తెచ్చావా? వేయించాడండి. దేవుడు వేయించే అడుగులు అట్లా ఉంటాయి. దేవుడు నడిపిస్తే అట్లా ఉంటుంది. దేవుడు నడిపించే ద్వారాలు, దేవుడు నడిపించే మార్గాలు మనం అనుకునే మార్గాలుగా ఉండవు. ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, அவருடைய சித்தத்தை நம்ம அங்கீகரித்து விசுவாசத்தோட கீழ்ப்படிதலோட நம்ம பின்பற்றும் போது, எஸ் லார்ட் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரேன்னு முதல் அடியை நீங்க தான் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா எல்லா அடிகளையும் யார் எடுத்து வைப்பாங்க? ஆண்டவரே எடுத்து வைப்பாரு. அவரு நமக்காக அடிகளை எடுத்து வைக்கும் போது நம்ம நினைப்போம், நான் இந்த அளவுக்கு வருவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் ஆண்டவரே, நான் எங்கேயோ நின்னு போயிருவேன்னு நினைச்சேன், ஆனா என்னை இந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களே ஆண்டவரேன்னு நமக்கு தோணும். அவர் செய்வாருங்க. ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு கிரியையும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆண்டவர் நம்மளை நடத்தி சென்றா அப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்ற பாதைகள் நாம நினைச்ச மாதிரி இருக்காது.